Taste the Daily. திருச்சி விமான நிலையத்தில் 13.69 லட்சம் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோலாலம்பூரில் இருந்து திருச்சி வந்த விமான பயணிகளிடம் திருச்சி விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஒரு ஆண் பயணி எடுத்து வந்த 2 தண்ணீர் குழாய்களில் 180 கிராம் தங்கம் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து 13,69,000 மதிப்பிலான அந்த தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தல் நபரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு குண்டூரில் வாரிசு அமைச்சரின் பேனர் வைப்பதற்காக குடிநீர் குழாயை திமுகவினர் சேதப்படுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இப்பகுதியில் விதிமுறைகளை மீறி பேனர் வைப்பதற்காக திமுகவினர் அங்கிருந்த குடிநீர் குழாயை உடைத்துவிட்டனர். இதனால் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் தீய சக்தி கட்சியினரோ அதை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து சென்றனர். இதை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் படம் பிடித்து வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இதை கண்ட பொதுமக்கள் இதெல்லாம் திமுகவினருக்கு உரைக்கவே உரைக்காது என விமர்சனம் செய்கின்றனர். இன்றைக்கி மக்களுக்கு குடிநீர் கிடையாது. பாருங்கள், நல்லா பாருங்கள். இதுதான் திமுகவின் அராஜக ஆட்சி. இதை திமுக பொறுப்பாளர்கிட்ட கேட்கும் போது கிண்டலான பதில், நக்கலான பதில்கள் சொல்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ தண்ணி, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி வீணாகிட்டு இருக்குது. இதை பாருங்கள். தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் மழை மற்றும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பன்னீர் திராட்சைகள் பந்தலிலேயே அழுகி வருகின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 1 லட்சம் வரை செலவு செய்து பராமரித்து வந்த நிலையில் ரூபாய் 20,000 கூட வருவாய் கிடைக்காத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சபரிமலை சீசனை நம்பி பன்னீர் திராட்சை சாகுபடி செய்த விவசாயிகள் நோய் பாதிப்பு மற்றும் கடும் விலை வீழ்ச்சியால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சேலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் எகிரி குதித்த நபர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அங்கம்மாள் காலனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வியாழனன்று காலை ஒரு இளைஞர் சுவர் ஏறி உள்ளே நுழைந்ததை கண்ட குடியிருப்பு வாசிகள் அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். முன்னதாக குடியிருப்பு வாசிகள் அந்த நபரிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர் திருட வந்தவரா அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்ற குழப்பம் ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்து விழா கொண்டாடிய திமுகவினரால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். விருத்தாச்சலத்தில் வாரிசு அமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடுவதாக கூறிக்கொண்டு சாலையில் பெண்களை கால் கடுக்க கூட்டமாக நிற்க வைத்து திமுகவினர் புடவைகளை வழங்கினர். இதனால் அந்த சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்று 20 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆளுங்கட்சியினரே போக்குவரத்து விதிகளை காற்றில் பறக்கவிட்டதால் காவல்துறையினர் செய்வதறியாது திகைத்து நின்றனர்.